ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ். ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஸோ இன்றைக்கி கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் எப்போ அப்லோட் பண்ணுவேனே தெரியல. வந்து டைம் ரொம்பவே இல்லை. 2 குழந்தைங்களையும் மேனேஜ் பண்ணிவிட்டு வீட்லேயும் வேலை செஞ்சுக்கிட்டு பியூட்டிஷியன் கிளாஸும் போய்கிட்டு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி ஸோ அதுக்கெலாம் எனக்கு டைமே இல்லை. ஸோ இந்த வீடியோ என்றைக்கு வருதோ அன்றைக்கி என்னோடய விஷ் உங்களுக்கு. ஸோ இதை வளவலன்னு பேச விரும்பல. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னா, நாங்கள் வந்து இன்றைக்கி சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இங்கே வந்து கிறிஸ்டின்ஸே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இங்கே நாங்கள் இருக்க ஏரியாவில் நார்த் சைடில் கிறிஸ்டின்ஸே வந்து 99% கிடையாது. நான் வந்து கிறிஸ்டின்ஸே பார்க்கல. இங்கே நம்ம சவுத் சைடு கேரளாவிலேருந்து வந்து கிறிஸ்ஜோதி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் ரன் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் இருக்க ஏரியாவிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில். ஸோ அங்கே வேலை செய்கிற அண்ட் அங்கே இருக்க எல்லாருமே கிறிஸ்டின்ஸ் தான். எல்லாருமே கேரளாக்காரங்க தான். ஸோ அவங்க வந்து அந்த ஸ்கூலுக்காக அவங்களுக்காக சர்ச் கட்டிக்கிட்டாங்க. ஸோ அந்த சர்ச்சுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் போகிறோம். இங்கே வந்து தனியாக சர்ச்செல்லாம் நம்ம ஊர் மாதிரி இல்லை. ஸோ வந்து அதுக்கு தான் இப்போ நாங்கள் போகிறோம். இங்கே எப்படி அந்த ஸ்கூல் எப்படி இருக்குது அண்டு சர்ச் எப்படி இருக்குது, எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அண்ட் எல்லாமே நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி கடந்த 1 வீக்காக வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப ப்ராப்ளம்ஸ். எங்கள் வீட்டிலனா வந்து அம்மா அப்பா வீட்டு சைடும் சரி இங்கேயும் சரி எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் போயிட்டு இருந்தது. ஸோ வாழ்க்கையில் பணம் வந்து எவ்வளோ முக்கியம், எவ்வளோ வந்து பணம் இருந்தால் தான் மனுஷன் வாழ்க்கையே. முன்னெல்லாம் வந்து மனுஷன் வாழணும் அப்படிங்கிறதுக்காக அத்தியாவசிய தேவைக்காக பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. பட் இப்போ வந்து பணம் இல்லைன்னா மனுஷனே இல்லைங்கிற அளவுக்கு வந்து பணம் எந்த அளவுக்கு மாறி இருக்குங்கிறத இந்த 6 நாள் 7 நாள் எனக்கு நடந்த பிரச்சனையை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பணம் இல்லைன்னா வந்து மனுஷனே இல்லைங்க அவன் அப்படிங்கிற மாதிரி. பணம்னா பணம் கூட வாயை போல, பணம் பத்தும் செய்யும் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்கல்ல. என் லைஃப்பில் இந்த 6 நாளில் நான் பார்த்த பிரச்சனை எல்லாமே எனக்கு அப்படி தான் நடந்துச்சு. ஸோ பணம் இல்லைன்னா நம்மளை எப்படி பார்க்குறாங்க, எப்படி மதிக்கிறாங்க, ஒரு ரூபாயும் நம்ம எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கிறத இந்த 1 வீக்கில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் போன சர்ச்சு அண்டு இங்கே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இப்போ நாங்கள் ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டோம். ரிக்ஷாவில் போயிட்டுருக்கோம். ஸோ கேமரா வந்து கொஞ்சம் ஷேக் ஆகும். ஏன்னா ரிக்ஷாவில் போகும்போது ரிக்ஷா ரொம்ப குலுங்கிட்டே போச்சா, அதனால் வந்து கேமரா ஒழுங்காக என்னால் பிடிக்க முடியல. ஸோ இப்போ ஸ்கூலை சுற்றி இருக்க ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுற பாருங்கள். இதெல்லாம் வந்து கடுகு தோட்டம். இங்கே வந்து கோதுமை கடுகு அந்த மாதிரி தான் அதிகமாக வந்து விவசாயம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்கூல்கிட்ட வந்தாச்சு. நம்ம சவுத் சைடில் இருக்க கேரளாக்காரங்களால் முழுக்க ரன் பண்ணுறப்படுற ஒரு ஸ்கூலு. ஸோ இது வந்து ஸ்கூலை சுற்றி இருக்க ஒரு ஏரியா. ஆல்ரெடி வந்து இங்கே நார்த் சைடில் நாங்கள் இருக்க ஏரியாவில் வில்லேஜ் எப்படி இருக்குது, வில்லேஜ் சைடு வீடுங்க காடெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க போய் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஏரியா எப்படி இருக்குன்னு தெரியும். 100ல் 80% வந்து இங்கே நாங்கள் இருக்க ஏரியாவில் விவசாய நிலம் தான் அதிகம். ஸோ வந்து சுற்றி காடு தான் இருக்கும், கொஞ்சம் அங்கங்கே சிட்டி இருக்கும். ஸோ இதுதான் ஸ்கூலு, கிறிஸ்ஜோதி ஸ்கூல். நான் வந்து ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கிறதுனால ஸ்கூல் நேம் வந்து திருப்பி தெரியும். இப்போ வாங்க நம்ம ஸ்கூலுக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. கிறிஸ்ஜோதி ஸ்கூல்னு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு மாதிரி வச்சுருந்தாங்க சிமெண்ட்லேயே கட்டி. இதுதான் ஸ்கூல் சுற்றி இருக்க இடம். இப்போ நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்க இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம அந்த ஸ்கூல்லேருந்து லெஃப்ட் சைடில் என்ட்ரு ஆனோம்னா இந்த மாதிரி குழந்தை இயேசு வந்து ஆட்டு தொழுவத்தில் தானே பிறந்தார். அந்த மாதிரி வந்து அவங்க டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஆட்டு தொழுவம் மாதிரி அந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து கோதுமையில் போட்ட செடி. ஸோ ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே போட்டு வச்சுருந்துருப்பாங்களாட்டிருக்கு. அது அழகாக வந்துருந்துச்சு. ஸோ வியூவெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரிஜினலாக இருக்க மாதிரியே இருந்துச்சு. இப்போ நம்ம சர்ச்சுக்கு போகலாம். ஸோ இதுதான் வந்து சர்ச்சு. இங்கே நார்த் சைடு வந்து சர்ச்சே கிடையாது. ஸோ நம்ம கேரளாக்காரங்களால் ஸ்கூலுக்காக கட்டப்பட்ட சர்ச் இது. ஸோ இப்போ நம்ம சர்ச்சு உள்ளே போகலாம். நான் வந்து மதமும் சம்மதங்க. நான் வந்து 6th to 12th வரைக்கும் படித்த ஸ்கூல் வந்து கிறிஸ்டின் ஸ்கூல் தான். ஸோ நான் ஹிந்துவாக இருந்தாலும் ஒரு 7 வருஷம் கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்ததுனால ஸோ கிறிஸ்மஸ்னால் வந்து சர்ச்சுக்கு போவேன். அதே மாதிரி நம்ம சைடெல்லாம் வந்து ரம்ஜான்னா நம்ம வீட்டுக்கு வந்து பிரியாணி வரும். நம்ம ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் தீபாவளி பொங்கல் அந்த மாதிரினா நம்ம அவங்க வீட்டுக்கு கொடுப்போம். ஸோ அதனால் எம்மதமும் சம்மதம்னு வாழ்கிற கேரக்டர் நான். ஸோ அதனால தான் இன்றைக்கி சர்ச்சுக்கு போனால் உடனே நீ கிறிஸ்டினா அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் வந்து
நான் சொன்னேன். ஸோ சர்ச்சு உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக அமைதியாக இருந்தது. டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. என்னமோ சர்ச்சு வந்து நான் ஃபாரினில் இருக்க ஏதோ ஒரு இடத்துக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலில் இருந்தப்போ பார்க்க செம்ம அழகாக இருந்தது. நாங்கள் போகும்போது அந்த ஜீசஸ் இருக்க அந்த ஏரியா மட்டும் வந்து ஸ்க்ரீன் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, பிங்க் கலர் ஸ்க்ரீன் வச்சு. ஸோ நாங்கள் போனதுக்கப்புறம் தான் லைட்டெல்லாம் பாருங்கள் ஆன் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் தான் ஆன் பண்ணி ஸ்க்ரீனை வந்து ஓப்பன் பண்ணாங்க. உண்மையிலே பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருந்தது, சூப்பராக இருந்தது, நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இதே நைட்டில் போயிருந்தால் வந்து அங்கே இருக்க எல்லாருமே வந்து ப்ரேயர் பண்ணி நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் நான் பார்த்துருக்கலாம். எனக்கு தெரியாது இங்கே நைட்டில் தான் வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு காலையில் ஒரு 11 மணிக்கு போனோம் நாங்கள். ஸோ அதனால் எங்களால் வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து கலந்துக்க முடியல. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சு. நாங்கள் போனதுக்கப்புறம் தான் வந்து ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணாங்க. பாருங்கள், பார்க்கவே சும்மா செம்மையாக அழகாக சூப்பராக இருந்துச்சு. கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே டெக்கரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்கு அண்டு பெயிண்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் கலரில் சும்மா செம்மையாக அழகாக இருந்தது. ஸோ நான் சர்ச்சை சுற்றி காமிக்கிறேன் இங்கே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு நான் போன வீடியோவில் வந்து சத்தர்பூரில் இருக்க ஒரு கிறிஸ்டின் ஹாஸ்பிட்டல் காமிச்சிருப்பேன். அங்கே ஒரு சர்ச் இருக்குது இந்த டோட்டல் சத்தர்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே. ரெண்டாவது வந்து நாங்கள் இங்கே இருக்கோம் பார்த்தீங்களா, லவ்குஷ் நகர்னு சொல்லுவாங்க இந்த ஊர் பேரை. ஸோ இங்கே ஒரு சர்ச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 சர்ச்சு தான் இங்கே சத்தர்பூரில் இருக்குது. ஸோ இங்கே இருக்க ஹிந்திக்காரங்களுக்கு கூட வேறு எங்கே சர்ச் இருக்குதுன்னு தெரியல. நான் கேட்டு பார்த்தேன், அவங்களுக்குமே தெரியல. ஸோ நாங்கள் இந்த 2 சர்ச்சை தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு அங்கிள் வந்து பாப்பாங்களுக்கெல்லாம் சாக்லேட் கொடுத்துட்டு ஹாப்பி கிறிஸ்மஸ் சொன்னார். ஸோ அவங்க கூட கொஞ்சம் நேரம், ஏன்னா அவங்களும் கேரளாக்காரங்க தான். ஸோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்புறம் நாங்கள் ஸ்கூலெல்லாம் சுற்றி பார்க்க போயிட்டோம். ஸோ அதை அப்படியே வீடியோவும் எடுத்துட்டேன். நம்ம சவுத் சைடில் இருக்க ஆளுங்க வந்து இங்கே நார்த் சைடில் ஸ்கூல் கட்டி எப்படி ரன் பண்ணுறாங்க, அந்த ஸ்கூல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து எடுத்தேன். இது வேறு எந்த ரீசனும் கிடையாது. அதே மாதிரி இங்கே சப்ஜெக்ட் வந்து ஹிந்தி தான். சவுத் சைடு இருந்து இங்கே டீச்சராக வரவங்க எல்லாமே இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து குழந்தைங்களோட பேசுகிறது, அப்புறம் பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் பேசி அப்படி ஹிந்தி கற்றுக்கிறது தான். ஸோ அவங்களும் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஹிந்தி கற்றுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க ஊர்லேயே ஹிந்தி தெரிஞ்சவங்க அப்படி யாராவது இருந்தால் அப்படி தான் இங்கே கூட்டிகிட்டு வந்து வேலை செய்ய வைக்கிறாங்க. ஸோ நம்ம சவுத் சைடு இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஹிந்தி தெரியாது, மேக்ஸிமம் ஹிந்தியே தெரியாது. ஸோ அங்கேருந்து இங்கே வேலை செய்யும்போது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் குழந்தைங்களோட பேச 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 அது அப்படியே பழகிடும். ஸோ ஹிந்தி வந்து அவங்களுக்குமே தெரியாது, அவங்களும் இங்கே வந்து கற்றுக்கிட்டவங்க தான். ஸோ ஆனால் வேலை செய்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே கேரளாக்காரங்க தான். மற்றபடி இந்த பஸ்ஸு டிரைவருங்க, அப்புறம் வாட்ச்மேனு, அப்புறம் இந்த க்ளீனிங் ஒர்க் பண்ணுறவங்க, அப்புறம் மெக்கானிக்கலாக இது எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அவங்க எல்லாம் தான் வந்து இங்கே லோக்கல் ஹிந்தி ஆளுங்க. மற்றபடி டீச்சர்ஸ் எல்லாருமே, பிரின்ஸிபல்லேருந்து டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம சவுத் சைடு கேரளாக்காரங்க தான். ஸோ அங்கே வந்து ஒரு பார்க் மாதிரி குழந்தைங்க ப்ளே பண்ணுறதுக்கு ஊஞ்சல், அப்புறம் சர்க்கஸ், அப்புறம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேயும் போய் நம்ம பாப்பாங்களெல்லாம் விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நாங்கள் போய் பாப்பாங்களை விளையாட வைக்க போயிட்டோம். ஸோ குழந்தைங்கள விளையாடுற ஊஞ்சலில் இந்த எருமை மாடு உட்காந்து விளையாண்டுட்டுருக்கு. அவ்வளோ ஒரு குழந்த தான். அவள் ஒரு குழந்த இல்லை, அவள் வயிற்றில் ஒரு குழந்த இருக்குது. ஷீ நவ் ப்ரெக்னென்ட் இன் செகண்ட் பேபி. ஸோ அதனால் வந்து அவள் வயிற்றில் இருக்க குழந்த விளையாடுதுன்னு நினச்சிட்டு நானும் கம்முன்னு இருந்துட்டேன். இந்த மாதிரி எங்கேயாவது கூட்டிகிட்டு போனால் ரிட்டன் பாப்பாங்க வீட்டுக்கு கூப்பிட்டா வரவே மாட்டாங்க. அம்மா கொஞ்ச நேரமாக அது விளாண்டுட்டு வரேன் இது விளாண்டுட்டு வரேன்ட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பக்கம் பாப்பாங்க இந்த மாதிரி அங்கேயே விளாண்டுட்டு இருந்துட்டாங்க. 2 hours கழித்து அனிதாவோட ஹஸ்பண்ட் வந்து வேலை முடிஞ்சு வந்துட்டார். ஸோ அவர் கூட பாப்பாங்க 3 பேரையும் ஸ்கூட்டியில் அமுச்சு விட்டுட்டு நானும் அனிதாவும் வந்து ரிக்ஷாவில் போனோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணலாம். பாய்.